டிவிகே அரசியல் கட்சி தலைவர் விஜய ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காரு அண்ணாமலை. அதாவது நடிகைகளுடைய இடுப்பை கிள்ளி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, பனையூரில் உட்காந்து அறிக்கை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க நீ, ஏன் 50 வயசுல தான் அரசியலுக்கு வரணுமா, 30 வயசுலேயே வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிருக்காரு நம்முடைய அண்ணாமலை. ஸோ எதுக்காக கேட்டார்? ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் டிஎம்கேவை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்துட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை இதை வரவேற்க தானே செய்யணும். அப்படி இருக்கும்போது எதுக்காக அண்ணாமலை விஜய் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது அந்த டிவிகே திராவிட கிடையாது, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற நம்ம விஜய் கட்சியில் ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து அவங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கல்ல, அதில் டிஎம்கே ஒரு ஊழலாச்சு, சமீபத்தில் நடந்த டாஸ்மாக் ஊழல் கூட வந்துட்டு ஒரு கையளவுக்கு தான், அவங்க வந்துட்டு ஒரு கடலளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்க, அந்த ஊழல் கட்சியை வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பணும், ஒரேடியாக மக்களை அவங்கள அவாய்ட் பண்ணணும், வருகின்ற 2026 தேர்தலில் டிஎம்கேவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக டிஎம்கேவை எதிர்த்து அவங்களுக்கு வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி பேசி வந்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இதுக்கு அண்ணாமலை வந்துட்டு எதுவும் சொல்லலை. ஆனால் கடைசியாக விஜய் அவர்கள் விட்ட ஒரு வார்த்தை, ஸோ அண்ணாமலை வந்துட்டு பிஜேபியோடைய பி டீம் தான் டிஎம்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தையை விட்டார் விஜய். இதுக்கு தான் தற்போது பயங்கரமாக கொதிச்சு எழுந்திருக்காரு அண்ணாமலை. சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவையில்லாமல் பேசக்கூடாது, லிமிட்டை தாண்டி பேசிடக்கூடாது. அதாவது நீங்கள் தான் டிஎம்கேயோட பி டீம், ரெண்டாவது நடிகைகளுடைய இடுப்பை கிள்ளி விளையாண்டுக்கிட்டு அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுறதெல்லாம் வரக்கூடாது, இங்கே ஒரு லிமிட்டோடு தான் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் 30 வயசுலேயே அரசியலுக்கு வந்திருக்கலாமே, அப்போத்துலேருந்தே வந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்கலாம்ல, 50 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 வருஷம் தான் நடிக்க முடியும், அதனால தான் வந்துட்டு இப்போ அரசியலில் வந்து உட்காந்துக்கிட்டு எதுவுமே தெரியாமல் கலா நிலவரமும் புரியாமல் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வரமுறையோடு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் டிஎம்கேவை எப்படி அட்டாக் பண்ணி பேசினாரோ அதை விட அதிகமாக வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் விஜய் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ விஜய் வந்துட்டு டிஎம்கேவை ஒழிக்கணும், அதாவது விஜயோட கட்சி வந்து டிஎம்கே ஒழிக்கணும், அவங்களுடைய ஆட்சியை நிறைவு பெறணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2026 இவங்க ஆட்சி அமைக்கணும்னா டிஎம்கேவை முதல்ல ஒழிக்கணும். ஸோ டிஎம்கேவை தான் முக்கியமான எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய். ஸோ அதே மாதிரி தான் பிஜேபியும் டிஎம்கேவை எதிரியாக பார்க்குது. ஸோ 2 பேருமே இணைந்து செயல்பட்டாலே இன்னும் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கோம். பட் ஆனால் விஜய் அவர்கள் பிஜேபியை வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, ஸோ டிஎம்கே பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்னதுனால தான் கடுப்பாயிட்டு நம்மளுடைய அண்ணாமலை இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசியிருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூ இந்த ப்ரெஸ் மீட் வந்துட்டு தற்போது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்துட்டு டேரெக்டாக டிஎம்கேவை எதிர்க்கிறதுனால பிஜேபியை சேர்ந்த பல பேர் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை பிஜேபியோட ஆதரவு நமக்கு வந்தால் அதனால் ஓட்டு கண்டிப்பாக நமக்கு விழாது, பிஜேபியை வந்துட்டு தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த முடியாது, ஸோ அவங்களுடைய ஆதரவு யாருக்கு இருந்தாலும் அவங்களும் தோற்றுருவாங்க, ஸோ அந்த ஆதரவு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த வார்த்தையை, அதாவது பிஜேபியோடைய பி டீம் தான் டிஎம்கே அப்படின்றத சொன்னார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சமீபத்தில் வந்துட்டு விஜய் வெளியிட்ட அறிக்கைக்கு முழுக்க வந்துட்டு நாங்கள் என்ன நினச்சோமோ அதை தான் விஜய் சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு பாராட்டி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபியை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறதுக்காகத்தான் விஜய் வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்கான்னு தோணுது. பட் ஆனால் அண்ணாமலை பயங்கர கோவப்பட்டு இதனால் வந்துட்டு விஜயை இன்னும் பயங்கரமாக போலன்னு புழக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், டிஎம்கே எந்த ஒரு வார்த்தையுமே திறக்கலை இதனால், ஆனால் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால உங்களுக்கே தெரியும், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ஸோ விஜய் வந்ததுனால வந்துட்டு கண்டிப்பாக ஓட்டு பிரியும். பட் ஆனால் இப்போ வந்துட்டு பிஜேபியும் விஜயும் அடிச்சுக்கிறதுனால நடுவில் இருக்க டிஎம்கேவுக்கு அது இன்னும் மிகப்பெரிய ஆதரவாக போயிடுன்றதை மறந்து இவங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் விஜய் இது சம்மந்தமாக இன்னும் எந்த ஒரு வாயுமே திறக்கவே இல்லை, ஸோ எந்த ஒரு அறிக்கையும் விடவே இல்லை. அண்ணாமலை சொன்னதுலேயும் தப்பு இல்லை, அவர் வந்துட்டு இன்ன வரைக்கும் வந்துட்டு களத்துக்கு வரவே இல்லை. இவர் ஒரு நடிகர் அப்படின்றதுனால வந்துட்டு பனையூரில் தான் இருக்கார், அங்கே தான் ஒரு ஆஃபீஸ், நிர்வாகிகள் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு, எந்த ஒரு விஷயம் ஜஸ்ட் ஒரு அறிக்கை மட்டும் தான் விட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு ட்வீட் போடுறாரு, அறிக்கை விட்டாரை தவிர்த்துட்டு களத்தில் வந்து இவர் செயல்பட்டாரான்னு சொல்லி கேட்டால் இல்லவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய குறை தான். ஸோ இப்படி களத்துக்கே வராமல் டேரெக்டாக 2026 முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டா அதுவும் ரொம்பவே தவறான விஷயமாக தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.